அன்பான சகோதர சகோதரர்களே, இப்பொழுது நாம் விசேஷமாக வேதத்தில் காணப்படுகின்ற பலவிதமான உபதேசங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நிச்சயமாக அது நமக்கு மிகுந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வந்திருக்கும். மார்க் 1:27 முதலாவது வாசிப்போமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். உபதேசம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்படுவது மிகுந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமானது. அதையும் விட எல்லாவற்றை விட நமக்கு மிக மிக தேவை என்ன அப்படின்னா, ஜீசஸ் டைட் ஃபார் மீ. நான் செய்த பாவத்திற்கு அக்கிரமங்களுக்கு என் இயேசு சிலுவையில் நான் இருக்க வேண்டிய இடத்தில் எனக்காக இருந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி என்னை மீட்டு கொண்டு என்னுடைய பாவத்தை நினைத்து நான் பயந்து கொண்டு அழுது கொண்டு இருக்காதபடி எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்து விட்டது. அந்த கிரயத்தை இயேசு தான் சொந்த சரீரத்தின் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாகவும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்னையும் மீட்டு கொண்டார். அப்படி நம்ம அதை நம்புவோம், விசுவாசிப்போம். அபிஷேகம் படுகின்ற பொழுது தைரியமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே அதிசயமும் அற்புதமும் நடைபெறுகிறது. எனவே இதில் ஆண்டவருடைய மகிமை நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நாம் காண்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. எனவே இந்த பிசாசுகளை பார்த்து அப்பால இப்போ சாத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது பிசாசுகளும் அலறி எடுத்துக்கொண்டு போவதை நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் கூட காணலாம். நான் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன். அங்குள்ளவர்கள் சொன்னார்கள், அம்மா நீங்கள் ஒரு பாஷையில் பேசுகிறீங்க, இங்கே இருக்கிற அம்மா அதை விட அழகாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா, நீங்கள் அவங்கள பாருங்கள் அப்படின்னாங்க. இந்த ஆவியின் வரங்களில் இல்லை, டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். அப்படியே அங்கே போய் பார்த்த உடனே அவங்ககிட்ட ஒரு அசுத்த ஆவியை நான் பார்த்தேன். இது பசுத்த ஆவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள கடிந்து கொண்டு நாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே சமயத்தில் ஒரு பையன் பிசாசு பிடித்து அலறி கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு தூங்க முடியவில்லை. அப்பா அம்மாவை அவங்களால அப்பா அம்மாவை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் அவனுக்குள்ளே அசுத்தாவி இருக்கிறது. அப்படியெல்லாம் நாங்கள் அதை கூடி ஜெபித்த பொழுது அசுத்தாவியெல்லாம் போய்விட்டது. எனவே நாம் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் அசுத்தாவிகளை துரத்துகின்ற இந்த கிருபை தருகின்றார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அசுத்தாவிகளை துரத்தி அநேகரை உம்மண்டை வழி நடத்துகின்ற கிருபை தந்து ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன்.